இன்னைக்கான வீடியோல புள்ளியியல் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உள்ள பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோல ரேஞ்ச் அதாவது வீச்சு பத்தி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கான வீடியோல வீச்சு கெழுன்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அடிக்கடி இதுல இருந்து கேள்விகள் வந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும் குரூப் 4 இருக்கட்டும் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் தாராளமா இந்த வீடியோ பார்த்து படிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். கணக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல வீச்சுனா என்ன, வீச்சு கெழுனா என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். சரிங்களா? சரி, முதல்ல இத பத்தி நம்ம படிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு தொடர் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த தொடர்ல உள்ள இருக்கிறதுலே சின்ன மதிப்பும் இருக்கிறதுலே பெரிய மதிப்பும் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? லார்ஜஸ்ட் வேல்யூ தெரியணும், இன்னொன்னு என்ன தெரியணும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ தெரியணும். சரிங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம சொல்லிடலாம் வீச்சுனா என்ன அப்படின்னா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வீச்சுனா என்னது, ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதாவது பெரிய மதிப்பு இருக்கிறதுலே பெரிய மதிப்புல இருந்து சின்ன மதிப்பை கழிப்போம். ஒரு தொடர்ல உள்ள பெரிய மதிப்புல இருந்து சின்ன மதிப்பை கழிச்சோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரேஞ்ச் அதாவது வீச்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, வீச்சு கெழு. சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னு சொல்லுவாங்க. அப்போ அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. மேல என்ன பண்ணணும்னா அந்த பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ நம்மளுக்கு தெரியும்ல, அந்த பெரிய வேல்யூவை அதாவது சின்ன வேல்யூவை பெரிய வேல்யூல இருந்து கழிச்சு மேல போடுவோம், சின்ன வேல்யூ பெரிய வேல்யூவை கூட்டி கீழே போடுவோம். அதான் என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், வீச்சு கெழுன்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க, பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூவை கழிச்சு டிவைடுக்கு மேல போடுவாங்க, டிவைடு கீழே ரெண்டு மதிப்பையும் அதாவது பெரிய மதிப்பையும் சின்ன மதிப்பையும் கூட்டி டிவைடு கீழே போடுவாங்க. இதுதான் ஃபார்முலா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப கணக்குள்ள போயிடலாம். ரேஞ்ச் அண்ட் ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேட்டா -3 -2 -1 0 1 2 3 ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. சரிங்களா? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு தொடரை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? -3 -2 -1 0 1 2 3. சரிங்களா? இப்படி உள்ளதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த விவரங்களுக்கான வீச்சு கெழுவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி, 2016 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, தொடர் என்னது நம்மளுக்கு இங்க -3 -2 -1 0 1 2 3. சரிங்களா? சரி, இங்க இருக்கிறதுல சின்ன மதிப்பு என்னது, -3 இல்லையா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ -3 ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லார்ஜஸ்ட் வேல்யூ என்னது +3. அதாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, +3 அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ, மைனஸ் வேல்யூல எது ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறதுனா -1 தான் சின்ன வேல்யூ அப்படி சொல்லக்கூடாது. இங்க 1 தான் சின்னதா இருக்கு, அதனால இங்க -1 தான் சின்னதா இருக்கும் அப்படி கிடையாது. சரிங்களா? பெருசா இருக்கக்கூடிய எந்த வேல்யூ பெருசா இருக்கோ அந்த பெரிய வேல்யூ பக்கத்துல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே சின்ன வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? -3 அப்படிங்கறது சின்னது. சரிங்களா? சரி, +3 அப்படிங்கறதான் பெருசு. சரி, எழுதியாச்சு. முதல்ல வீச்சு கண்டுபிடிச்சிருவோம், ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருவோம். ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது, L - S. பெரிய மதிப்புல இருந்து சின்ன மதிப்பை கழிக்கணும் இல்லையா? சரி, அப்ப L என்னது நம்மளுக்கு இங்க 3 மைனஸ் S என்னது -3. சரிங்களா? சரி, அப்ப 3 மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? +3 = 6 3 + 3 என்ன ஆயிரும், 6 ஆயிரும். இதான் என்னது வீச்சு. சரிங்களா? வீச்சு கெழு அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இருக்கிறதுல பெரிய வேல்யூ சின்ன வேல்யூவும் பார்ப்போம். என்ன பண்ணுவோம், பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூவை கழிச்சு மேல போடுவோம், பெரிய வேல்யூ சின்ன வேல்யூவையும் கூட்டி கீழே போடுவோம் இல்லையா? சரி, இப்ப பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூவை கழிக்கிறது நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருச்சு, 6 தான் இல்லையா? 6 கண்டுபிடிச்சிருக்கோம். L - S என்னது 6 கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணணும், பெரிய மதிப்பையும் சின்ன மதிப்பையும் கூட்டணும் இல்லையா? சரி, பெரிய மதிப்பு என்னது இங்க 3 பிளஸ் சின்ன மதிப்பு என்னது -3. சரிங்களா? அப்ப மேல 6 தான் இருக்கும். இங்க பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ் இல்லையா? அப்போ இங்க என்ன ஆயிரும், 6/3 -3 0 ஆயிரும். சரிங்களா? ஞாபகம், எனிதிங் பை 0. சரிங்களா? எனிதிங் அதாவது ஏதோ ஒரு நம்பரை 0 வகுத்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்டியாக இருக்கும். சரிங்களா? தெரியாத ஏதோ ஒரு எண். சரிங்களா? முடிவற்றதாக போய்கிட்டே இருக்கக்கூடியதுல தெரியாத ஏதோ ஒரு எண் தான் என்னது அந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ எந்த நம்பரை 0வால வகுத்தாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். சரிங்களா? இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் என்னது வீச்சு கெழு. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஆப்ஷன் டி தான் தெரியாது. வீச்சு 6 மற்றும் வீச்சு கெழு இன்ஃபினிட்டி. If the range and the coefficient of the range of the data are 20 0.2 respectively, then find the largest and smallest value of the data கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு புள்ளி விவரத்தின் வீச்சு மற்றும் வீச்சு கெழு முறையே 20 மற்றும் 0.2 எனில் விவரங்களின் மிக
மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய மதிப்பு காண்க. மேல பார்த்த வீடியோ என்ன பார்த்தோம், ஒரு தொடர் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து மிகப்பெரிய மதிப்பை மிகச்சிறிய மதிப்பையும் எடுத்துக்கிட்டு வீச்சுனா என்ன வீச்சுக்கெழுனா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம் இல்லையா. இங்க அவங்க கொடுத்திருக்கதே வீச்சும் கொடுத்துட்டாங்க, வீச்சு கெழுவும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய மதிப்புனா என்ன, சரிங்க, மிகப்பெரிய மதிப்பு என்ன, மிகச்சிறிய மதிப்பு என்ன, அதான் கேள்வியாக இருக்கு. கேள்வி புரிஞ்சிருக்கும் நம்புற முக்கியமான கணக்கு 10th புக்ல உள்ள கேள்வி, கண்டிப்பா கேள்வி வரலாம் சரிங்களா. சரி, அப்போ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. ரேஞ்சுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, L மைனஸ் S. ரேஞ்ச் என்னன்னு கொடுத்திருக்காங்க, முதல்ல ரேஞ்ச் எழுதிக்கிறேங்க. ரேஞ்ச் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 20ன்னு கொடுத்திருக்காங்க. வீச்சு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 0.2ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. சரி, ஃபார்முலாவை முதல்ல எழுதுங்க. வீச்சு ரேஞ்சுக்கான ஃபார்முலா L மைனஸ் S, பெரிய மதிப்பு மைனஸ் சின்ன மதிப்பு சரிங்களா. வீச்சு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது, மேல L மைனஸ் S டிவைடு கீழே L பிளஸ் S, இதான் ஃபார்முலா இல்லையா. நம்மளுக்கு இங்க 6 ரேஞ்ச் என்னன்னு கொடுத்திருக்காங்க, 20ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சரி, இந்த 20 கொண்டு இதுல போடுங்க. அப்போ ரேஞ்ச் தான் நம்மளுக்கு என்னது, அதாவது ரேஞ்ச்னா என்னது L மைனஸ் S இல்லையா. அந்த L மைனஸ் S நம்மளுக்கு 20ன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா, எடுத்துக்கோங்க. சரி, நம்மளுக்கு C அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்னன்னு கொடுத்திருக்காங்க, அதாவது L மைனஸ் S டிவைடட் பை L பிளஸ் S கான வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க சரிங்களா. என்னன்னு கொடுத்திருக்காங்க 0.2ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. அதே இங்க கொண்டு போட்டுக்கிறேன். கரெக்ட் தானே, சொல்றது கரெக்ட் தானே. சரி, போட்டாச்சு. என்ன கேட்டாங்க அப்படின்னா Lோட மதிப்பு மிகப்பெரிய மதிப்பையும் மிகச்சிறிய மதிப்பையும் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. இதுதான் கேள்வி சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இத 1ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இத 1ன்னு வச்சுக்கோங்க, இத 2ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. நம்மளுக்கு தெரியுதுக்காண்டி பேர் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 1 இருக்குல்ல, இத கொண்டு இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா. L மைனஸ் S கான மதிப்பு 20 நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இல்லையா. அந்த L மைனஸ் S கான மதிப்பை இதுல கொண்டு போட போறோம். புரிஞ்சிருதா. சரி, 0.2 ஈக்குவல் டு L மைனஸ் S கான மதிப்பு நம்மளுக்கு தெரியும், ஈக்குவேஷன் 1 20 டிவைடட் பை L பிளஸ் S சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். இப்ப என்ன பண்ணுங்கன்னா நம்மளுக்கு L பிளஸ் S தானே தேவை. என்ன பண்ணா நம்மளுக்கு எந்த மதிப்பு தேவையோ அதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மித்த எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா அந்த L பிளஸ் S மட்டும் இடது பக்கம் கொண்டு போங்க, 0.2 வலது பக்கம் கொண்டு வாங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா. சரி, அப்ப என்ன ஆகும், டிவைடு கீழே இருக்கக்கூடிய L பிளஸ் S இடது பக்கம் போனா மல்டிப்ளிகேஷன் போகும் L பிளஸ் S ஆகும் சரிங்களா. L பிளஸ் S into 1 அப்படி சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இது 20 அப்படிதான் இருக்கும். இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய 0.2 இடது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும் 0.2 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும் சரிங்களா. இப்ப என்னவா மாத்துங்க அப்படின்னா 0.2 டிவைடு கீழ இருக்கிறது நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கோ சால்வ் பண்றதுக்கோ கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதை நம்ம என்னவா மாத்த போறோம் அப்படின்னா முழு எண்ணாக மாத்த போறோம் சரிங்களா. முழு எண்ணாக மாத்தலாம் சரிங்களா. எப்படி மாத்தலாம், L பிளஸ் S அப்படி போட்டுக்கோங்க, டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய 20 அப்படி போட்டுக்கோங்க, டிவைடு கீழே இருக்கக்கூடிய இந்த 0.2 முழுசா மாத்திருங்க, 2ன்னு போட்டுக்கோங்க சரிங்களா. இப்படி 2ன்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஸ்தானம் தள்ளி இங்க புள்ளி இருக்கு இல்லையா, மேல ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும், அதாவது 10 போட்டுக்கணும். இப்போ இதே ஒரு வேலை 20 அதாவது 0.21 இருந்துச்சு, அதை நீங்க 21 முழு எண்ணாக மாத்திட்டீங்கன்னு வைங்களேன், மேல என்ன போடணும், 2 0 ஆட் பண்ணணும். ஏன், கீழே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, அதனால மேல 100 போடணும் சரிங்களா. புரிஞ்சிருச்சா. இங்க ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு, இங்க முழுசா மாத்திக்கிட்டேன், முழுசா மாத்திட்டு மேல என்ன பண்ண ஒரு 0 அதாவது 10 ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. ஆட் பண்ணக்கூடாது, மல்டிப்ளை பண்ணணும், எல்லாத்துலயும் தெளிவா இருக்கணும் சரிங்களா. அப்போ இது என்ன ஆகும், நம்மளுக்கு 200 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. டிவைடு கீழே திரும்ப அந்த 2 அப்படியே இருக்கும். இப்ப என்ன பண்ணுங்க, இதை கேன்சல் பண்ணுங்க சரிங்களா. ஓர் 2 2 இங்க ஓர் 2 2 0வை அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. 2 0வை அப்படி போட்டுக்கோங்க, L பிளஸ் S. சரி, இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன தெரியும், L மைனஸ் S ஓட மதிப்பு 20ன்னு தெரியும் சரிங்களா. நம்மளுக்கு ஏத்த மாதிரி இப்ப இதை நம்ம கொண்டு வர போறோம் சரிங்களா. எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னா இந்த S மதிப்பு இருக்குல்ல, இந்த S மதிப்பை இடது பக்கம் கொண்டு வாங்க சரிங்களா. அப்ப என்ன ஆகும், 20 பிளஸ் S equal to L அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் இல்லையா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த L இருக்கக்கூடிய இடத்துல இந்த 20 பிளஸ் S கொண்டு போட போறோம். எதனாலங்க இப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ 20 பிளஸ் S பிளஸ் S ஆகையில எல்லாமே எனக்கு என்ன மதிப்பு மட்டும் தான் இருக்கும், S மதிப்பு மட்டும் தான் இருக்கும் இல்லையா. அதுல இருந்து S கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து பொறுமையா நான் என்ன பண்ணிக்கலாம், Lோட மதிப்பை கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் இவ்வளவு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு சரிங்களா. அப்போ Lக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், 20 பிளஸ் S போட போறேன் சரிங்களா. அப்போ 20 பிளஸ் S யாருக்குனவே ஒரு S இருக்கு, அதை போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு 100 அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த 20 இடது பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும், 100
பிளஸ் 20 வலது பக்கம் போவேல -20 ஆகும் சரிங்களா. இங்க s பிளஸ் s 2s ஆகும் சரிங்களா. சரி இந்த 2s அப்படியே இருக்கட்டும். 100ல இருந்து 20 கழிச்சா 80ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி இந்த 2 வலது பக்கம் கொண்டு போங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது வலது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும் சரிங்களா. டிவைட் பை 2 ஆகும். 1 2 2 4 2 8 0 அப்படி போட்டுக்கோங்க. அப்ப s ஓட மதிப்பு நம்மளுக்கு அதாவது ஸ்மாலஸ்ட் இருக்கிறதுலே சின்ன மதிப்பு நம்மளுக்கு 40ன்னு கிடைச்சிருக்கு. ஒண்ணு கிடைச்சிருச்சு. இப்போ L மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன் 1ல கொண்டு இந்த s மதிப்பை போடுங்க சரிங்களா. நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், L ஓட மதிப்பு கிடைச்சிரும். அதாவது 20 = L - s இருக்குல்ல, இல்ல s ஓட மதிப்பை போடுங்க. என்ன கிடைக்கும், 20 = L - 40 இருக்கும். இந்த -40 இடது பக்கம் கொண்டு போவேல 20 + 40 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் = L சரிங்களா. இப்ப L = 20 + 40 60 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். இப்ப s ஓட மதிப்பு அதாவது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் வேல்யூ 60, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 40. 60,40 அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் சரி. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இன்னொரு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க, இன்னும் தெளிவா புரியல. ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. அதாவது கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளின், அதாவது இதுதான் தரவு புள்ளி சரிங்களா, வீச்சு மற்றும் வீச்சு கெழு ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதான் கேள்வியாக இருக்கு சரிங்களா. ரொம்ப ஈஸி தான். 10th புக்ல உள்ள கேள்வி. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, வீச்சு கெழு காண்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்படி இருந்துச்சுனாலே, இப்படி ஒரு தொடர் கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது அதுல என்ன ஸ்மாலஸ்ட் வேல்யூனா என்ன, லார்ஜஸ்ட் வேல்யூனா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஆனா ஒரு சம்முக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூ எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதுற மாதிரி இருக்கும். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வர்ற மாதிரி ஒரு தொடரா எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல சின்ன நம்பர் என்னது 18. சரி 18க்கு அப்புறம் சின்ன நம்பர், அதாவது பெரிய நம்பர் என்னது 25 சரிங்களா. 25 25க்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் என்னது 39 இல்லையா. சரி 39 போட்டுக்கலாம். 39க்கு அடுத்து பெரிய நம்பர் 44. சரி 44க்கு அடுத்து பெரிய நம்பர் 48. 48க்கு அடுத்த பெரிய நம்பர் 53. 53க்கு அடுத்த பெரிய நம்பர் 67 சரிங்களா. அப்போ என்ன செஞ்சாச்சு, எழுதி வச்சாச்சு. இப்போ இதுல இருந்து ஈஸியா சொல்லிடலாமா. சின்ன நம்பர் என்னது 18, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18, பெரிய நம்பர் என்னது 67. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வீச்சு கெழு கண்டுபிடிக்கணும். வீச் ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது, L - s. எல்லோட மதிப்பு 18, சரிங்க, எல்லோட மதிப்பு 67. யாத்தா எல்லோட மதிப்பு 67 - s ஓட மதிப்பு 18. அப்போ 67ல இருந்து 18 கழிச்சா நம்மளுக்கு 49 கிடைக்கும் சரிங்களா. சரி இப்ப பாருங்க, ஆப்ஷன்ல இதுல இருந்தே டக்குன்னு போட்டுடலாம். ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா 49 வீச்சுக்கானது வேற எதுலயுமே இல்ல. சரி வீச்சு கெழுவே கண்டுபிடிச்சலாம், புள்ளிகள்ல வருது இல்ல. சரி பாருங்க, வீச்சு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது, L - s டிவைடட் பை L + s. L - s 49 அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்ப L + s அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ கூட்டணும். 67 கூட 18 கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 49 டிவைடட் பை 67 + 18 85 சரிங்களா. சரி இப்ப என்ன பண்ண போறோம்னா, 49 85 டிவைட் பண்ண போறோம் சரிங்களா. அப்போ ஒரு 0 போட்டு புள்ளி வைக்கணும். ஏன்னா 49 அப்படிங்கறது 85ஆல வகுப்படாது இல்லையா. 0 போட்டு புள்ளி வச்சோம்னா இங்கிட்ட ஒரு 0 போட்டுக்கலாம். சரி I 85 என்னன்னு கிடைக்கும், 425 சரிங்களா. இதுக்கு அடுத்து 6 85 போட்டோம்னா 510 ஆயிரும் சரிங்களா. சரி இப்போ இதை நம்ம கழிச்சோம்னா 65 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. சரி இப்ப திரும்பியும் புள்ளி இருக்கிறதுனால இங்க 0 போட்டுக்கலாம். திரும்ப பாருங்க 650 650னா அப்போ 7ஆவதுல போடுமா, 85 × 7. அப்போ 85 × 7 என்னன்னு கிடைக்கும்னா 595 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. இதுக்கு அடுத்து போனா தாண்டி போயிரும். சரி இப்போ இதுல இருந்து கழிச்சு போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், இங்க பாருங்க, இங்க 4 கடன் வாங்க, உங்க 10. அப்போ 10 - 5 5 ஆகும். இங்க ஒரு 5, இங்க 14 இருக்கும். 14ல 9 போச்சுன்னா என்னன்னு கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். அப்ப திரும்ப 55 இருக்கும். திரும்பியும் ஒரு 0 போடுவோம். 7 போட முடியாது, 7 5 95 ஆயிரும். நம்மளுக்கு 550 தான் வேணும் இல்லையா. அப்போ 6 போடலாம். 85 × 6 நம்மளுக்கு 510 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ திரும்ப என்ன கிடைக்கும், இப்படி போய்கிட்டே இருக்கும். 40 இருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா. சரி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, அதாவது இது டிவைட் பண்ணல 0.576 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, வீச்சு கெழு 0.576 இப்படி போயிட்டே இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. சரி அடுத்து போயிடலாம்.
என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. சரிங்களா, 2 டேட்டா கொடுத்திருக்காங்க, அதுல உள்ள வீச்சு கெழுவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கேள்வி, 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா, வீச்சு கெழு தானே கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஹோம் ஒர்க்கா எடுத்துட்டு ஆன்சர் சால்வ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, பாத்திருப்பீங்க நம்புறேன். வீச்சு கெழுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் கேட்டா லட்டு மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் டேட்டா. இந்த டேட்டாவை எடுத்துக்கணுமா, என்ன கேட்டிருக்காங்க, இப்படி ஒரு பெரிய தொடரா ஒண்ணு கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் 20 கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 கேட்கப்பட்ட கேள்வி. இதுல என்ன கேட்டிருக்காங்க, கொடுக்கப்பட்ட எண்ணில், இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட எண்ணில் 20க்கான நிகழ்வெண் என்ன, இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி, அதாவது தமிழ்ல நிகழ்வெண்ணுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்படி கேட்டாலே எதற்கானது கேட்டு 20க்கான நிகழ்வெண், 20க்கான ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே பண்ண வேண்டாம், 20 மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க, எண்ணி போட்ட ஆன்சர் அவ்வளவுதான். பாருங்க, 1 2 3 4 5 6 7 மொத்தம் 20 எத்தனை முறை இருக்கு, 7 முறை இருக்கு. அதான் ஃப்ரீக்வன்சி நிகழ்வெண். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரி. சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த ரேஞ்ச், தரவின் வீச்சை காண்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க, அதுல வருமானத்து ஊழியர்களோட எண்ணிக்கையும் அவங்க வாங்கக்கூடிய வருமானத்தையும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சரி, அதாவது எக்ஸாக்டா சொல்லல, 8 பேருக்கான சம்பளம் அவங்களுக்கு எவ்வளவு வேணா வாங்கலாம். ஒருத்தர் 410 வாங்கலாம், 420 வாங்கலாம், என்ன வேணா வாங்கலாம். சரிங்களா, ஆனா 8 பேரு 400 ரூபாயில இருந்து 450 ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்குறாங்க. சரிங்களா, 12 பேரு 450 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்குறாங்க. சரிங்களா, அதாவது 30 பேரு 500 ரூபாயில இருந்து 550 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. 21 பேரு 550 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரை சம்பளம் வாங்குறாங்க. 6 பேரு 600 ரூபாயில இருந்து 650 ரூபாய் வரை சம்பளம் வாங்குறாங்க. சரிங்களா, சரி, இப்போ இதுல எதுக்கான வீச்சை நம்ம கண்டுபிடிக்கணும்னா வருமானத்துக்கான வீச்சை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருமானம் எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் தான். கொடுத்திருக்கூடிய இதுக்குதான் நம்ம என்ன பண்ணுவோம், வீச்சு கண்டுபிடிப்போம். சரிங்களா, நீங்க என்ன பண்ணாதீங்க, கூடுதலாக கொடுத்திருக்கூடிய இத்தனை பேர் சம்பளம் வாங்குறாங்கப்பா அப்படின்னு கொடுத்திருக்கூடியதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம், வீச்சு கண்டுபிடிக்க கூடாது. இந்த மாதிரி கொடுத்திருக்கிறதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். இதை குழப்பிக்காதீங்க. சரிங்களா, சரி, பாருங்க, இப்போ இருக்கிறதுல ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலானது ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்க இருக்கிறதுல சின்ன மதிப்பு என்னது 400, எல் இங்க சாரிங்க எஸ் இங்க 400, எல் என்னது இங்க 650. பாருங்க 600 இருக்கு, அதுக்கு அடுத்து 650 இல்லையா. அப்போ இது ரெண்டத்தையும் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா கொண்டு போடுங்க. எல் 650 மைனஸ் எஸ் என்னது 400. அப்போ 650ல இருந்து 400 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், முதல்ல 600ல இருந்து 400 கழிங்க, என்ன கிடைக்கும் 200 கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 50 இருக்கு, அப்ப 250 அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன் சி தான். சரிங்களா, இப்போ இன்னொரு கணக்கு பார்க்க போறோம். அந்த கணக்கை நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கணக்கு. என்னன்னு பாருங்க, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா, கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்க, மாணவர்களோட எண்ணிக்கையை கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அதே தோராயமா கொடுக்கல, இப்படி தோராயமா கொடுக்காததுக்கு. சரிங்களா, இந்த கூடுதல் தகவல், அவங்க மாணவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் தான். சரிங்களா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த தோராயமா கொடுத்திருக்காங்கல்ல, 16ல இருந்து 18 வயசு வரை இருக்கும், 18 வயசுல இருந்து 20 வயசு வரை 4 பேர் இருக்காங்க, இப்படி கொடுத்திருக்காங்களா, அதுக்குதான் நம்ம வீச்சு கண்டுபிடிப்போம். சரிங்களா, சரி, அப்போ இது கீழே கொடுக்கப்பட்ட கணக்கும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா, சரி, இது இப்ப மேல பார்க்கக்கூடிய கணக்கும் முக்கியமான கணக்கு தான், 10th புக்ல உள்ள கேள்விதான். சரிங்களா, சரி, இப்ப இருக்கிறதுல இங்க சின்ன மதிப்பு என்னது, ஸ்மாலஸ்ட் வேல்யூ நீங்க 16ன்னு சொல்வீங்க. சரிங்களா, ஆனா இந்த கணக்கை பொறுத்த மட்டும் இந்த 16 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் மதிப்பு கிடையாது, 18 தான் ஸ்மாலஸ்ட் மதிப்பு. ஏன், மாணவர்களோட எண்ணிக்கை இங்க 0 தான் இருக்கு. அப்போ இது அவங்க கொடுத்திருக்காங்க வேண்டாம். சரிங்களா, 0ன்னு இருக்கத அவங்க கொடுத்து 16 வயசுல இருந்து 18 வயசு உள்ளான மாணவர்கள் யாருமே இல்ல. சரிங்களா, அப்ப இல்லாதது போட்டு எடுத்து இடத்துக்கு. சரிங்களா, அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை நம்ம குழப்பறதுக்காண்டி கொடுத்திருக்காங்க. இதுல இருந்துதான் இப்ப நம்ம பார்க்கணும். புரியுதா, 0 இருக்கிறதுனால மட்டும்தான் இது கிடையாது, மத்தபடி இதுல ஏதாச்சும் இப்ப 1 இருந்தா கூட இதை நீங்க கன்சிடர் பண்ணிதான் ஆகணும். சரிங்களா, 16 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சரிங்களா, இங்க 0 இருக்கிறதுனால மாணவர்களோட எண்ணிக்கை இதுல இருந்து எடுத்துக்கணும். அப்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கிறதுல இங்க 18, இருக்கிறதுல பெரிய வேல்யூ என்னது 28. சரிங்களா, லார்ஜஸ்ட் வேல்யூ 28. வீச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது, எல் மைனஸ் எஸ். எல்லோட மதிப்புங்க நம்மளுக்கு என்னது பாருங்க,
28 மைனஸ் s ஓட மதிப்பு 18. இப்ப 28ல இருந்து 18 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.